மோஸ்ட் ஆம்பிஷியஸ் மேன், லெட்ஸ் சே ஒர்க்ல நான் சூப்பரா இருக்கணும், என்னோட கரியர்ல நான் பெருசா ஏதாவது பண்ணணும், என்னோட பிசினஸ்ல நான் பெருசா சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மென் அண்ட் உமன் யாரா இருந்தாலும் சரி, சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது மிஸ் ஆகும், கிளாரிட்டி அப்படிங்கிறது மிஸ் ஆகும். என்னடா ஏனே தெரியாது. ஸோ அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? யூ ஆர் நாட் டூயிங் அ ப்ராப்பர் ஃப்ரேம் ஒர்க் டு இம்ப்ரூவ் யோர் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஸ்கில், மசில் அப்படிங்கிறது எப்படி நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணும் போது இம்ப்ரூவ் ஆகுதோ அதே மாதிரி ஃபோக்கஸ். நீங்க ஒரு சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறது உங்களோட ஃபோக்கஸ் உங்க லைஃப் மேல, உங்களோட ஒர்க், கரியர், பிசினஸ் மேல வரும். பட் நம்ம தான் அதை பண்றதே இல்லையே. ஸோ தப்பு கிடையாது, இதை நான் நக்கலா சொல்ல. மேபி என்னோட ஃப்ரெண்டா இருந்தா, மேபி என்னோட ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா, நான் எப்படி சொல்லி தரணுமோ அப்படி இந்த வீடியோல ஒரு எஃபெக்டிவான ஒரு ஸ்டெப் ப்ராசஸ், என்னோட கோச்சிங்ல கொடுக்குற ஒரு என்னோட கிளைண்ட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்கா கொடுக்குற ப்ராக்ரஸை நான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்க போறேன். இது ஸ்டெப் பை ஸ்டெப் திங். ஸோ பேப்பர் பென் எடுத்துக்காங்க, இது சும்மா மோட்டிவேஷன் வீடியோலாம் கிடையாது. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ அ ப்ராப்பர் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் டு இம்ப்ரூவ் யுவர் ஃபோக்கஸ். ரைட், ஃபர்ஸ்ட், நம்பர் 1, வாட் எஃபெக்டிவ் அண்ட் இன்எஃபெக்டிவ் டாஸ்க் யூ ஆர் டூயிங். டாஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளோட லைஃப்ல. லெட்ஸ் சே இப்போ என்னோட போர்டில் நான் எழுதியிருப்பேன் 2 வீடியோஸ், ஸ்கிரிப்ட் எழுதணும், 3 ஷார்ட்ஸ் எடுக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும். ஐ ஜஸ்ட் டன் 2 திங்ஸ். இதுல இன்னும் ஒரு விஷயம் பண்ணணும், 3 ஷார்ட்ஸ் வந்து எடுக்கணும். இந்த மாதிரி டாஸ்க் நீங்க பண்ணிட்டு இருக்க டாஸ்க் எதெல்லாம் எஃபெக்டிவ், எதெல்லாம் இன்எஃபெக்டிவ். டேக் அ பென் அண்ட் பேப்பர், எடுங்க, ஒரு காலம் போடுங்க. எஃபெக்டிவ்னு ஒரு பக்கம் எழுதுங்க, இன்எஃபெக்டிவ்னு ஒரு பக்கம் எழுதுங்க. எஃபெக்டிவான டாஸ்க் என்னென்ன பண்றீங்க? மெடிடேஷன், ஜேர்னலிங், ஒர்க் அவுட், இல்ல வந்து என்னோட ஒர்க், இல்ல நான் வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் கத்துக்கிறேன், இல்ல இந்த மாதிரி வீடியோ பார்க்க, இதெல்லாம் எஃபெக்டிவ் டாஸ்க். இன்எஃபெக்டிவ் டாஸ்க் என்னென்ன விஷயங்கள் தேவையில்லாத பண்றீங்க? நான் ஒரு 5 hours ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கேன், போன் பாக்குறேன், இல்ல நான் வந்து ஸ்மோக் அதிகமா பண்றேன். இன்எஃபெக்டிவ். உங்களுக்கு டே டு டே லைஃப்ல, அதாவது ஒர்க் ரீதியா சொல்லு, டே டு டே லைஃப்ல என்னென்ன இன்எஃபெக்டிவான டாஸ்க், இல்ல என்னென்ன இன்எஃபெக்டிவான ஹேபிட்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க, அதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்னன்னா, ஓகே, இதெல்லாம் எஃபெக்டிவான டாஸ்க், இதெல்லாம் பண்ணா என்னால இம்ப்ரூவ் ஆயிட முடியும். ஆனா நான் என்ன பண்றேன்னா, இதெல்லாம் பண்ணாம நான் இந்த இன்எஃபெக்டிவான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது என் லைஃப் கண்டிப்பா அடி வாங்குது. ஸோ ஏன் இது தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பிரெயினுக்கு இப்போ ரெட் கார்ட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, இப்போ நான் உங்ககிட்ட வந்து இன்னைக்கு நீ வந்து ரெட் காரை ஃபுல்லா பாப்ப அப்படின்னு அவங்க பிரெயின்ல ப்ரோக்ராம் பண்ணிட்டேன்னா, யூ வில் see the red color car in everywhere. மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களோட RAS சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமா என்னன்னு தெரியல, பட் சரியா ஞாபகம் இல்லை. ஸோ நம்மளோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல இருக்கிறது அது என்ன பண்ணுன்னா, நீங்க எந்த ஒரு விஷயத்த ஸ்பெசிஃபிக்கா உங்களோட சப்கான்சியஸ்கோ இல்ல பிரெயினுக்கோ கொடுக்குறீங்களோ அதை ரிப்பீட்டடா காட்டும். இப்போ லெட்ஸே 777 அப்படிங்கிற நம்பர் நீங்க டெய்லியும் பார்த்துட்டே இருக்கீங்க வச்சுமா. இப்போ லெட்ஸே நான் 777 அப்படிங்கிற நம்பரை டெய்லியும் பார்த்துட்டே இருப்பேன். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், ஒரு அட்ரினலின் இருக்கிறது, வாவ் சூப்பர் ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதனால ரிப்பீட்டடா என்னாச்சு அப்படின்னா, இது என்னோட பிரெயின்ல போய் ஸ்டோர் ஆகுறதுனால 777 எங்க இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து அந்த 777 தொடர்ந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நான் ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்குறது என்னோட ஒரு ஆசை. இன்னொரு 2 yearsலயோ 3 yearsலயோ அந்த பைக்கை நான் வாங்குவேன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா இதை நான் இப்படி ஃபிட் பண்ணிருக்கும் போது நான் எங்க போனாலுமே ராயல் என்ஃபீல்ட் Hunter 360 பார்த்துட்டே இருக்கேன். ஓகே, ஸோ இதே மாதிரிதான் உங்க லைஃப்ல நீங்க இன்எஃபெக்டிவான டாஸ்க், எஃபெக்டிவான டாஸ்க் எதுன்னே தெரியாம இருக்கும் போது நீங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அப்போ நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் எஃபெக்டிவான டாஸ்க் பண்ணும். பிகாஸ் என்னோட லைஃப்ல பாத்தீங்கன்னா நான் ஸ்மோக் அதிகமா பண்ணியிருக்கேன். ஒரு 2 years பேக் நான் பயங்கரமான ஒரு ஸ்மோக்கரா இருந்திருக்கேன். 15 years ஆஃப் ஸ்மோக்கிங் அப்படிங்கிற ஹேபிட் எனக்கு இருந்திருக்கு. அந்த 15 years ஆஃப் ஸ்மோக்கிங்கிற ஹேபிட் நான் அதிகமா ஸ்மோக் பண்ண எனக்கு ஜிம் போறதுக்கு எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. எனக்கு வீட்டை விட்டு வெளியே போக பிடிக்காம போயிடுச்சு. ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு பிடிக்காம போயிடுச்சு. பீப்புளை பார்த்தா ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரீசன் என்னன்னா, நான் ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு கம்ஃபர்டான ஒரு ஜோனுக்குள்ளேயே உட்காந்து இருந்து வெளியே டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்கு பழக முடியுது. எனக்கு இதுவே சந்தோஷம் கொடுக்குதே, நான் ஏன் வெளியே போகணுங்கிற ஒரு மென்டாலிட்டி. யூனோ 15 yearsல நான் ஒரு நாளைக்கு ஒரு பேக் ஆஃப் சிகரெட்டை காலி பண்ணிடுவேன். அப்ப எந்த அளவுக்கு நான் ஸ்மோக்கிங் அடிக்டா இருந்தேன்னு பாருங்க. ஸோ எதுக்காக சொல்றேன்னா, நான் இந்த டாஸ்க், அதாவது எஃபெக்டிவ் அண்ட் இன்எஃபெக்டிவ், இதெல்லாம் நான் எழுதி பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சு ஓகே இதெல்லாம் நான் பண்ண வேண்டியது, இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது. So what are the ineffective and effective tasks? You just need to find them. Okay. So you have a clarity on that. Next,
கிளாரிட்டி ஆன் யோர் கோல்ஸ். உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் டூ தி சிம்பிள் 3 framework questions first of all, right? எஃபெக்டிவ் டாஸ்க்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் தான் வரேன் அடுத்ததான் வரேன். ஸோ அந்த கோல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேள்வி உங்களுக்குள்ள கேளுங்க. 2 கேள்விகள் இருக்கு, பட் ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் கேளுங்க. இந்த உலகத்துல யாருமே இல்லை, ஓகேவா? உங்களை பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கொலீக்ஸ் யாருமே கிடையாது. நீங்க பண்ற விஷயத்தை யாருமே ஜட்ஜ் பண்ண போறதே இல்லை அப்படின்னா வாட் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் டாஸ்க் யூ டூ டிஃபரெண்ட்லி? இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிறத விட வித்தியாசமான என்ன விஷயத்த பண்ணுவீங்க? ஜஸ்ட் ஆஸ்க் திஸ் கொஸ்டின் டு யுவர்செல்ஃப். என்கிட்ட நான் கேட்கும் போது எனக்கு இங்க மேபி கொலீக்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஃபேமிலி இல்ல, யாருமே இல்லைன்னா நான் என்ன டிஃபரெண்டா பண்ணுவேன்? ஐ ஜஸ்ட் டேக் அ ஸ்கிரிப்ட். எனக்கு இருக்கிற நாலேஜை வச்சு நான் நாலேஜ் கெயின் பண்ணுவேன். அந்த நாலேஜை நான் பீப்புளுக்கு கொடுப்பேன். அதுவும் முக்கியமா ஃபோக்கஸ்ல லேக் ஆகிற பீப்புளுக்கு ஐ ஜஸ்ட் டூ கோச்சிங், ரைட்? ஸோ அந்த கோச்சிங்ல 1-on-1 ஆன்லைன் கோச்சிங் இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு கோச்சிங்கா இருக்க போகுது. பிகாஸ் ஜஸ்ட் கொஸ்டின்ஸ், ஆன்சர்ஸ் இதெல்லாம் கேட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். நிறைய விஷயங்கள் இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நான் கேட்பேன். அண்ட் நம்ம நிறைய டூல்ஸ், லெட்ஸ் சே பிரீத்திங் எக்ஸசைஸ், மெடிடேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கொடுப்போம். ஸோ உங்களை ஃபோக்கஸ்டான ஒரு பர்சனா மாத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் ஒரு 8 to 12, 13 ஃப்ரேம் ஒர்க்ஸா நம்ம வச்சிருக்கோம். ஸோ அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒர்க்கா நம்ம பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு 3 to 4 months நடக்கும், பட் ஹை பேயிங் டிக்கெட் தான். ஸோ 30 minutes ஃப்ரீ கன்சல்டேஷன் இருக்கு. நீங்க ஆம்பிஷியஸ் மென் அண்ட் விமன் 2 பேரா யாரா வேணாலும் இருக்கலாம், பட் உங்களுக்கு ஆம்பிஷியஸா நீங்க கண்டிப்பா என்னோட ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு 30 minutes ஃப்ரீ கன்சல்டேஷன் இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. ஸோ கமிங் பேக் டு த திங், இந்த உலகத்துல யாருமே இல்லைங்கிறத விட ஓகே உங்களை சுத்திலும் ஃப்ரெண்ட், உங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னா what the task you differently do in your life, just go and write it. எழுதுங்க. அது கண்டுபிடிக்க முடியலங்க அப்படின்னா செகண்ட் திங், மேபி உங்ககிட்ட ஒரு மணி, நீங்க போதுங்கிற அளவுக்கு பணம், சொத்து, பேரு, புகழ் அது எல்லாமே இருக்கு. அப்பவும் நீங்க என்ன ஒர்க் பண்ணுவீங்க உங்களோட லைஃப்ல? உங்ககிட்ட எல்லாமே இருந்தா நான் என்ன ஒர்க் அதெல்லாம் அது மத்தவங்களுக்கு. நம்ம ஆம்பிஷியஸ், ரைட்? நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிற பர்சன், ரைட்டா? அது பிசினஸ் சாதிக்கிறது, இல்ல ஒர்க்ல பெருசாகிறது, சூப்பரா வருது, சின்னவனா இருக்கலாம். ஸோ நான் அப்ப எந்த விஷயத்த பண்ணுவேன்? ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. என்ன வந்தாலும் அதை எழுதுங்க. டோன்ட் ரெசிஸ்ட் டு இப்படிதான் பெர்ஃபெக்டான ஆன்சர் வரணும். பெர்ஃபெக்ட் என்ன ஆன்சர் இங்க தோணுனாலும் அதை எழுதுங்க. அதுதான் நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் உங்களோட ஒரு கோல். அதுதான் உங்களோட ஒரு பர்பஸ். நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. திஸ் இஸ் வாட் மை பர்பஸ், திஸ் இஸ் வாட் மை கோல் அப்படின்னு. ஸோ நீங்க இந்த மாதிரியான இப்ப நீங்க ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, இதுதான் என்னோட பர்பஸ் கோல்ன்ட்டு. இத பார்ட் பை பார்ட்டா பிரிங்க. அடுத்த 3 yearsக்குள்ள நீங்க எவ்வளவு விஷயத்த பண்ண போறீங்க, அடுத்த 2 yearsக்குள்ள நீங்க எவ்வளவு விஷயத்த பண்ண போறீங்க, இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஜஸ்ட் கோ அண்ட் செக் தட் இன் அ பாட்காஸ்ட், ரைட்? ஸோ இந்த மாதிரி சின்னதா எழுதிட்டு ஒரு மாசத்துக்கு நீங்க என்ன டார்கெட் அச்சீவ் பண்ண போறீங்க, என்ன டாஸ்க் நீங்க பண்ண போறீங்க, என்ன மாதிரியான கோல்ஸ் நீங்க செட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த கோல் நீங்க எப்படி அச்சீவ் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கு என்னென்ன இந்த எஃபெக்டிவ் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லி எழுதிருக்கீங்கல்ல, எஃபெக்டிவ் டாஸ்க் என்னென்ன இதுக்கு ஒத்து போகும், இந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன எஃபெக்டிவான விஷயங்கள் ஒத்து போகுமோ அது எல்லாத்தையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல், சிம்பிள். ஸோ இப்போ கிளாரிட்டி வந்துருச்சு, ஒரு கோல் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, இதுதான் பண்ண போறோம்னு வி ஜஸ்ட் கெட் எவ்ரிதிங். பட் இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும். நோ, பிகாஸ் ஒன்ஸ் நீங்க ஸ்டெப் மூவ் பண்ண லைஃப்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். மேபி அது ரிலேஷன்ஷிப்புங்கிற பேர்ல வர டாக்ஸிக்கான ஒரு சில விஷயங்களா இருக்கலாம். மேபி எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸா இருக்கலாம், இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கலாம். நீங்க அதை நோ சொல்றதுக்கு பழகணும். இன்ஃபேக்ட் யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ டாஸ்க், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பிசினஸ் பில்ட் பண்றதுக்காக. உங்க ஃப்ரெண்ட் அங்க இருந்து, வா மச்சான் போய் தம் அடிக்க போலாம், வாடா போய் குடிக்க போலாம், இதெல்லாம் ஏன்டா கேட்கற அப்படிங்கிறாங்கன்னா, இப்போ நீங்க கண்டிப்பா ஒரு ஹார்டான ஒரு விஷயம் பண்ணிதான் ஆகணும். நோ, நான் வரமாட்டேன், எனக்கு இது செட் ஆகாது. பிகாஸ் யூ ஆர் நீட் டு கெட் அ ஹை ரிசல்ட்ஸ் அப்படின்னா யூ ஜஸ்ட் நீட் டு ஸ்டாப் திஸ் கைண்ட் ஆஃப் சீப் பிஹேவியர்ஸ் இன் யோர் லைஃப். ஸோ அப்போ இந்த மாதிரி சீப் ஃப்ரெண்ட்ஸை நீங்க விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், சீப் பிஹேவியர்ஸை வேண்டாம்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஏன் உங்களோட ஓல்டு செல்ஃபையே நீங்க அடிச்சுட்டு போடாங்கிட்டு சல்லிப்பாயில அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்க ரெடி ஆகணும். ஸோ அப்போ நோ சொல்லணும், வேற ஆப்ஷனே இங்க கிடையாது. நீங்க நோ சொன்னா மட்டும்தான்
உங்க லைஃப்ல உங்களால இம்ப்ரூவ் ஆக முடியும். எஸ் சொல்லணும், உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு நீங்க எஸ் சொல்லணும். எஸ் நோ சொல்லும் போது லோன்லியா ஃபீல் ஆகும், தனிமையா தான் இருக்கும், வேற வழியே கிடையாது. என் லைஃப்ல எனக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க, எனக்கு என்னோட கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணும், என் ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னா பண்ணிதான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாதுங்கிற. நான் கேக்குறேன், உங்களுக்கு உங்களோட லைஃப் முக்கியமா இல்ல டீஜென்ரேட் ஆன ஒரு ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல பாய் ஃப்ரெண்டோ முக்கியமா? திங்க் பண்ணி பாருங்க. என்ன ஆன்சர் வந்துச்சு? ஐ திங்க் நோ. இஃப் த ஆன்சர் வில் பி நோ அப்படின்னு வந்துச்சுன்னா யூ ஆர் ரியலி வெரி ஆம்பிஷியஸ். இல்ல எஸ் எனக்கு இவங்களும் வேணும், எனக்கு அதுவும் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யூ ஆர் நாட் அன் ஆம்பிஷியஸ். நீங்க உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. யூ கேன் கோ அண்ட் டூ வாட் எவர் யூ வாண்ட். பட் இஃப் யூ ஆர் ரியலி ஆம்பிஷியஸ் அப்படின்னா கண்டிப்பா நீங்க விட்டு கொடுத்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க அப்ப நோ சொல்லும் போது என்ன தெரியுமா நடக்கும்? அப்போதான் அவங்களோட ரியல் கேரக்டர் வெளியே வர ஆரம்பிக்கும். அவங்க யாருங்கிறத வெளியே காட்ட ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் நைஸா அந்த பர்சன் திடீர்னு வில்லனிஸ்டிக்கா மாற ஆரம்பிப்பாங்க. ஹி இஸ் வெரி ஈவில் அப்படின்னு நீங்க அப்போதான் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. தப்பு உங்க பேர்லயே அவங்க பேர்லயே கிடையாது, நீங்க தப்பான பீப்புளை அட்ராக்ட் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான், சிம்பிள். சோ அது லவ்வா இருந்தா விட்டுட்டு வந்துதான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க வந்து இல்ல இல்ல நான் வந்து அவளை மாத்துவேன் திருத்துவேன், நான் அவனை மாத்துவேன் திருத்துவேன், அதுக்குதான் நான் இங்க வேண்டாம், அதெல்லாம் நம்ம யாரையும் மாத்த திருத்தலாம் இங்க வர. நம்ம நம்மளோட ஒர்க்கை பார்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரெடி ஆகணும். நம்ம ரெடி ஆனதுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு நல்லது சொல்லலாம். நம்மளே ரெடி ஆகாம மத்தவங்களுக்கு, இப்ப நான் வந்து டெய்லி ஸ்மோக் பண்ணிட்டு உங்ககிட்ட ஸ்மோக் பண்ணாதீங்கன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? நான் வந்து ஒரு பிசினஸ் பில்ட் பண்ணோம்னா அந்த மாதிரி தைரியமா முன்னாடி நின்று பேசாம இல்ல உங்களுக்கு ப்ராப்பரா நாலேஜ் கொடுக்காம நான் சொன்னா நீங்க எடுத்துப்பீங்களா? இல்ல இல்ல. அதே மாதிரிதான் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க. ஓகே, அவங்க என்னோட ஃப்ரெண்டு இல்ல கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு, அதனால நான் அதெல்லாம் தேவையே கிடையாது. உங்க லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு 10 பேர் தான் வந்து தெளிவா ஓகே ஃபைன் அப்படின்னு யோசிப்பீங்க. கரெக்ட் தான் சொல்றது அப்படின்னு. சில பேர் இப்பயே தலையாட்டிட்டு இருப்பீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு. ஐ நோ த வேவ் லென்த், கரெக்டா? ஸோ நோ சொல்லிதான். ஃபைனலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இதெல்லாம் ஃபைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ரெடியூசிங் யூஸ்லெஸ் இன்புட். யூசி நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓகேவா? உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு, ஒரு ஸ்கில் இருக்கு, ஓகே இதை நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நான் வந்து இல்ல நான் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய விஷயத்த எடுத்து உள்ளுக்குள்ள யூஸ்லெஸ்ஸான விஷயங்களை போட்டுக்கிட்டே இருக்கும் போது நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிற விஷயத்த உங்களால பண்ண முடியாது. நீங்க பில்ட் பண்ணணும்னு நினைக்கிற உங்க விஷயத்த பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரு ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, நான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டேன், ஓகே நான் வீடியோ போறேன், ஓகே இதுல ஆன்லைன் கோச்சிங் இருக்கு, லிங்க் கீழ இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. பை த வே நானுமே கோச்சிங் பண்ணிட்டு இருக்கேன், ரைட்? லிங்க் கீழ இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க நான் சொல்றேன். இதுவே நான் வந்து போயிட்டு ஓகே கோச்சிங்க்கோ இவ்வளவு இது பண்ணணுமா, இவ்வளவு விஷயங்கள் வேணுமா அப்படின்னா எக்ஸ்ட்ரா இப்ப நான் வந்து லேப்டாப் வேணுமா, போன் வேணுமா, ஐயோ இது வேணுமா, பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணுமா, இது நல்லா இது நான் யோசிச்சுட்டே இருந்தேன்னா நான் எப்போ வீடியோ போடுவேன், நான் எப்போ கிளைண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுவேன், நான் எப்போ என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன், எவ்வளவு டைம் எடுக்கும் இல்ல? அப்சல்யூட்லி ரைட். ஸோ அப்போ இந்த இன்புட்ஸை கம்மி பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களே போதும். இதை வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மூவ் பண்ண நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். அதுல நீங்க மாஸ்டர் ஆகுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப நான் வந்து ஏன் மெடிடேஷன் பயங்கரமா ரெக்கமெண்ட் பண்றேன்னா நான் அதுல மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறேனே தவிர ஓகே மெடிடேஷன் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, நான் அது போறேன், அது வரல, அது மாறவே கூடாது. இதுதான் ஓகே எனக்கு வரல, நான் இப்ப ஜிம் போறேன், ஒர்க் அவுட் பண்றேன், எனக்கு வந்து பாடியே வந்து பெருசா ஆகலங்கிறதுக்காக நான் ஜிம்மை ஃபிட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? நான் இந்த ஜிம் வேணாம் அடுத்த ஜிம் போறேன், போக முடியாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? இன்டென்ஸா ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், ஃபுட்டை ப்ராப்பரா எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணணும். இவ்வளவுதான். பொறுமை முக்கியமா பேஷன்ஸ் எனக்கு அதிகமா இருக்கணும். இம்பேஷண்டா இருந்தா கண்டிப்பா நடக்காது, கரெக்டா? பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் விட்டுப்புட்டு நான் போயிட்டு நான் பண்றேன் யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டமாகும், கரெக்ட்? ஸோ அப்போ இது வரைக்கும் தெரிஞ்ச விஷயத்த வச்சு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்க, போங்க தைரியமா பண்ணுங்க. கரியரோ லைஃப் ஸ்டைலோ ஏதோ ஒன்று, கம் அண்ட் கோ அண்ட் டூ தட். ஃபோக்கஸ்டா பண்ணுங்க. அடுத்த ஒரு மாசத்துக்கு இதுதான் உங்களோட டார்கெட்னா அந்த டார்கெட்டை முடிஞ்சளவு அச்சீவ் பண்ணுங்க. இல்ல முடியலைன்னா அது அடுத்த மாசத்துக்கு அப்படியே டேக்கிள் பண்ணுங்க, போடுங்க. இப்ப நான் இந்த மாசம் வந்து ஒரு 5,000 rupees நான் வந்து ஏர்ன் பண்ணும் ஒரு கிளைண்ட்டை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா நான் எடுத்தேன்னா ஓகே என்னால மே மாசத்துல எடுக்க முடியலன்னா ஓகே எனக்கு செட் ஆகாது, நான் போக மாட்டேன். அந்த கோல் அப்படியே அடுத்த மாசத்துக்கு நான் அப்படியே தூக்கி போடுவேன், அவ்வளவுதான். இப்ப இந்த மாசத்துல எனக்கு 59 kgs நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 59 kgs நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். அப்படின்னாலும் இன்க்ரீஸ் பண்ண முடியலையா, ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் மந்த்துக்கு போட்டுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஒன்னும் ஆயிட போறது இல்ல.
பட் ஐம் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் மை செல்ஃப், அவ்வளோதான். ரைட்? ஸோ இதே மாதிரி ஃபோக்கஸ்ட் அண்ட் மென்டல் கிளாரிட்டி கான்டென்ட்ஸ் அண்ட் ஸோ என்னோட கோச்சிங்க்கு லிங்க் கீழே இருக்கும், ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. இந்த பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாட்காஸ்ட் வந்து வீக்லி 3 பாட்காஸ்ட் ஆர் 2 பாட்காஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். Just go and subscribe. You will get a huge amount of focused on yourself. திரும்பி நம்ம சொன்ன விஷயத்தை தான் ரிப்பீட்டடா சொல்ல போறோம். புதுசா இங்க எதுவுமே நான் வந்து பண்ண போறதெல்லாம் கிடையாது. ஐ ஜஸ்ட் நீட் டு பி மாஸ்டர் ஆகணும், இல்ல ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நான் பிரெயின் ஆப்ரேஷன் பண்ணாம ஒரு பிரெயின் சர்ஜன் இருக்காருன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஒரு பிரெயின் சர்ஜன் இருக்காரு. அவருக்கு வந்து இல்ல நான் வந்து புதுசா ஒண்ணு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெயின் சர்ஜரி பண்ணாம கிட்னி சர்ஜரி பண்ணா என்ன ஆகும்? நான் பிரெயின்ல இருக்க விஷயம். ஸோ அப்போ ஒரு விஷயத்த இன்டெப்தா நம்ம கத்துக்கணும். என்னை பொறுத்தவரை ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் என் லைஃப்ல எனக்கு சுத்தமா இருந்ததே கிடையாது. பட் நான் இப்போ இவ்வளோ ஃபோக்கஸ்டாகவும் கான்சென்ட்ரேஷனாகவும் இருக்கேன்னா அதுக்கு நான் வச்சுட்டு இருக்க ஹேபிட்ஸ், நான் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் அதுதான் ரிப்பீட்டடா நான் சொல்ல போறேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் இஃப் யூ நீட் மை கோச்சிங், நீங்க ரொம்ப ஆம்பிஷியஸ், கண்டிப்பா உங்களுக்கு என்னோட ஹெல்ப் வேணா தாராளமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பாருங்க, பிரச்சனை இல்லை. பட் இல்ல சும்மா மோட்டிவேஷன் நான் பண்ண போறதே கிடையாது இந்த வீடியோஸ்ல. I'm just going to give you a steps and follow the same thing தான் நான் சொல்ல போறேன். ஸோ ஓப்பனா நான் எல்லாத்தையுமே சொல்றேன். பிகாஸ் லீடர் who just need to be authentic and vulnerable. நான் வல்னரபிளா இருக்கேன், authentic-ஆ இருக்கேன், ரைட்? ஸோ be strong, stay positive. This is KJ. I won't need to be so famous in my life. I just need to be a proper tribe. ஒரு 10 பேர்னாலும் எனக்குன்னு ஒரு ட்ரைப் இருந்தா போதும், அவ்வளவுதான். நான் எதிர்பார்க்கறது எல்லாமே அவ்வளவுதான். This is what my life. I just need to be lived like that. A secret millionaire அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். So be strong, stay positive. This is KJ. And already 2 videos focus பத்தி போட்டிருக்கேன். Just go and check that. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.